அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளா அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லுஹர் தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடத்தையையும் குணங்களையும் சீரமைத்துக் கொள்வது சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். இதில் ஐந்தாவதாக பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இது குறித்து நாம் இன்று சொல்ல இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் பொறுமையை வளர்த்து கொள்ள அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பொறுமையை கடைபிடிக்குமாறு நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். வஸாபிரு, பொறுமையில் மற்றவர்களையும் நீங்கள் மிகைத்து விடுங்கள், உங்கள் அல்லாதவர்களை. வராபித்து, நீங்கள் நிலைத்திருங்கள், உறுதியாக நில்லுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 200வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திலே 4 கட்டளைகளை அல்லாஹ் இடுகின்றார். ஒன்று பொறுமையை மேற்கொள்ளுதல், இன்னொன்று அந்த பொறுமையையும் உங்கள் அல்லாதவர்களை, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களை விடவும் மிகைத்து நிற்பது. மூன்றாவது, நீங்கள் உங்களுடைய தீனிலே உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பது. நான்காவது, அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து கொள்வது. இந்த 4 உத்தரவுகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, இந்த 4ம் வெற்றிக்கான வழிகள், வெற்றிக்கான காரணிகள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் இதன் மூலம் ஜெயித்து விட முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். பொறுமை என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. ஏனென்று சொன்னால், இந்த சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல்ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்களிலும் செல்வங்களிலும் விளைச்சல்களிலும் சேதாரத்தை ஏற்படுத்தியும் நான் சோதிப்பேன், கண்டிப்பாக சோதிப்பேன். எனவே நபியே, இதில் பொறுமையை மேற்கொள்பவர்களுக்கு நீ நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துல 155வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. அது எந்த வகையிலேயாவது வரும். இங்கு அல்லாஹ் எதையெல்லாம் கொண்டு சோதிப்பேன்னு சொல்றான்? அச்சத்தை கொண்டு சோதிப்பேன் என்று சொல்றான். பயந்து பயந்து நீங்க வாழ வேண்டியது வரும் என்று சொல்லுகிறான். பசியை கொண்டு சோதிப்பேன் என்று சொல்கிறான். பஞ்சம் வரும், பசி பட்டினி வரும், அதெல்லாம் உங்களுக்கு சோதனையாக வரும் அப்படின்னு சொல்றான். அதுபோல மரணம், நம்முடைய நண்பர்களில் சொந்த பந்தங்களில் நமக்கு விருப்பமானவர்களை மரணிக்க செய்து
சோதிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல செல்வங்களிலும் விளைச்சல்களிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த சோதனைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படி என்றால் அதற்கு பொறுமை அவசியம் தானே? அந்த சோதனைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தானே? இது என் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை, நான் தருகிறேன், நாங்க தான் இந்த சோதனையை கொடுக்கிறோம். நீங்க பொறுமை இல்லாம நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா என்னை நீங்கள் எதிர்த்து நிற்பதாக அது ஆகிவிடும். நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்க எப்படி இதில் இருக்கிறீங்க, பொறுமையை மேற்கொள்கிறீர்களா அல்லது இதை வேறு விதமாக எடுத்துக்கொள்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் தருகிறான். நம்மளுடைய பாவங்களை அழிப்பதற்காக இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு இந்த சோதனையை தருவான். இதெல்லாம் ஹதீஸ்ல வேறு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த சோதனையில் நாம் என்ன செய்யணும்? பொறுமை காத்து நிற்கணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. சரி, பொறுமை என்பது அதுல 3 வகையான பொறுமை இருக்கிறது. இந்த 3 வகையான பொறுமையும் நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்மளுடைய இறை மார்க்கத்துல, இந்த மார்க்கத்தை, இந்த தௌஹீதை நாம் சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் நிற்கும் போது அதுல சில பிரச்சனைகள், சோதனைகள் வரும். உங்க பாட்டுக்கு நீங்க செயல்பட்டு இருந்தா ஒண்ணும் கிடையாது. நான் என் விஷயத்துக்கு நான் எப்படி வேண்டாம் நடந்துக்கிடுவேன், நான் குரானையும் பார்க்க மாட்டேன், ஹதீஸையும் பார்க்க மாட்டேன், அப்படிலாம் இருந்தீங்க சொன்னா ஒண்ணும் கிடையாது, போய்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அதை குடிக்க வேண்டிய நேரத்தை குடிச்சுக்கிடுவான். ஆனால் நான் இது சரியாக நிற்பேன், என்னுடைய தீனில் நான் சரியாக நிற்பேன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நிற்பேன் என்று நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதில் உறுதியாக நிற்கும் போது சோதனைகள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபி தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள் இந்த மார்க்கத்துக்காக. அதுல பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் கேட்டாங்க, இப்படி எல்லாம் வருது அப்படின்னு, பொறுமை காத்துருங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு இது மாதிரி வரலையா அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால இறை மார்க்கத்துல நாம உறுதியாக நிற்கும் போது அதுல நாம் என்ன செய்யணும்? பொறுமை, அதாவது சோதனைகள் வரும்போது நமக்கு பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. மார்க்கத்துல உறுதியாக நிற்கும் போது அந்த மாதிரியான ஒரு வரும், சோதனைகள் வரும், அதுல பொறுமையாக இருப்பது, இது முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய இன்னல்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இதுல எல்லாம் நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். உதாரணத்துக்கு நோய் வரும், நொடி வரும், சோதனைகள் வரும், பிறகு பொருளாதார நெருக்கடி வரும், அதே போல குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவியுடைய பிரச்சனை, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் பிரச்சனை, அவர்களை பயிற்றுவிப்பதில் பிரச்சனை, இப்படி ஏராளமான சோதனைகள் வரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில். அதுலயும் நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். அந்த வசனத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் வசனத்துல சொல்லி காட்டுறாங்க இல்லையா, அதையும் நாம் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடியதா. எது? அச்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பது, பசியை கொண்டு சோதிப்பது, நமக்கு விருப்பமான நண்பர்கள், உறவினர்களை யாரேனும் ஒருவரை மரணிக்க செய்து அதன் மூலம் அல்லாஹ் சோதிப்பது, செல்வங்களிலும் விளைச்சல்களிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பது, இதெல்லாம் அந்த வசனத்துல சொன்ன மாதிரி எதுவும் ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒன்று. இதையும் நாம் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். இது பொறுமையில இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய, மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்கள், தொல்லைகள், பிற மனிதர்களிடமிருந்து நமக்கு வரும். கூட்டு வாழ்க்கையில, சமுதாயத்துல நாம சேர்ந்து வாழும் போது பிறரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள், இதுவும் மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்றுதான். இதையும் நாம பொறுத்து கொள்ளணும். அப்ப இந்த 3 வகையான பொறுமையை நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் பொறுமைக்குரிய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் வெறுமனே பசி பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, பொறுமைக்குரிய மாதம். இந்த மாதம் நோம்பாளிகளுக்கு பொறுமை என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது, அதற்கு பயிற்சி கொடுக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த நோம்புல நமக்கு ஒரு மனக்கட்டுப்பாடு வந்து விடுகிறது. இந்த நோம்புல நமக்கு எல்லோருக்கும் ஒரு மனக்கட்டுப்பாடு.
மனக்கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்த நோன்பை நாம முழுமையாக என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எனக்கு பசி வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கோபம் வந்தாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டேன், என்னுடைய ஆசைகள் தூண்டப்பட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதற்கு நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நிற்கிறானா இல்லையா இந்த நோம்பில? அப்போ நோன்பு என்பது ஒரு மனக்கட்டுப்பாட்டை, பொறுமை என்பது மனக்கட்டுப்பாடு. அந்த பொறுமையை ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் இந்த நோன்பு கற்றுக் கொடுக்கிறது. இது ஒண்ணு. அடுத்து நாம இந்த தலைப்புல பார்க்க போக வேண்டிய அடுத்த விஷயம், 6வது செய்தி என்ன என்று சொன்னால், அதாவது மன்னிப்பது, விட்டு கொடுப்பது. இது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறரை மன்னித்து விடுவது, விட்டு கொடுப்பது, இந்த 2 குணங்களும் இன்னைக்கு அரிதாகி கொண்டே இருக்கிறது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு குறைந்து போகொண்டே இருக்கிறது. எல்லாரும் என்ன செய்யறாங்க, மல்லு கட்டிக்கு நிக்கிறாங்க, நீயா நானும் பார்த்துருவோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அதான நம்ம அதிகமா பார்க்கிறோம். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை குறைந்து வருகிறது. அதனால இந்த ரமதானை நாம் பயன்படுத்தி இந்த பண்பை நாம் என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ளணும். பிறரை மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு ஹதீஸ்ல வருகிறது. அந்த நிகழ்வை நான் சொல்லுறேன், நல்ல கவனமா கேளுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உஹது போர் நடக்கிறது. உஹது போர்ல ஆரம்ப கட்டத்துல இணை வைப்பாளர்கள் தோற்று ஓடுகிறார்கள். ஆரம்ப கட்டத்துல அப்போது ஷைத்தான் அவன் என்ன செய்யறான், சத்தம் போடுகிறான். ஷைத்தான் போர்க்களத்தில் நிற்பான். ஷைத்தான் நின்று அவன் என்ன செய்வான், முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவான். அவங்களுக்கு சாதகமாக, இணை வைப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படுவான். அப்போ ஷைத்தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவன் சத்தமிடுகிறான், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை பார்த்து சொல்றான். அப்ப என்ன செய்யறாங்க, இவங்க பின்னால போய் போறாங்க. பின்னால எதிரிகள் இருக்கிறாங்க போல இருக்குன்னு நினைச்சு பின்னால என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆனா அங்க எதிரிகள் கிடையாது, முஸ்லிம்கள் தான் நிற்கிறாங்க. எதிரிகள் நினைச்சு என்ன செய்யறாங்க, பின்னால இருக்கக்கூடிய அணியினரோடு சேர்ந்து அவங்க போராடுறாங்க, ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்றாங்க. இந்த நிலைமை எங்க ஏற்படுது, உஹது போர்ல ஏற்படுது. இப்படி நம்மவர் யார், எதிரி யார் என்று தெரியாத அளவுக்கு அந்த நிலைமை மோசமாக மாறுகிறது. இங்க அந்த போர்க்களத்துல திடீரென்று சூழல் மாறி அந்நியர் யார், நம்மவர் யார் என்று யாருக்கும் தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, நம்ம ஆட்களே நம்மவர்களை வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த போர்க்களத்துல உருவாகும். அப்படி ஒரு மாற்றத்தை என்ன செய்யறான், அந்த ஷைத்தான் உண்டு பண்ணுகிறார். அப்ப இந்த மாதிரி முஸ்லிம்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்துல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவர் அங்க மாட்டிக்கிறார். ஆகா, நம்முடைய தந்தை எங்க இருக்கிறாங்க, இப்போ வெட்டிடுவாங்களே நம்ம ஆட்க, அவரை எதிரி நினைச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு செகண்ட், என்னுடைய தந்தை அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, சத்தம் போடுறார். அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த இடத்த விட்டே அவங்க நகர்ந்தாங்க. அப்போ உடனே அவர் சொல்றாரு, யாரு, ஹுதைஃபத்துல் யமான், அவர் சொல்றாரு, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டுமாக அப்படின்னு அவர் சொல்றாரு. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டுமாக என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்க, அதாவது வெட்டியது யாரு, நம்ம ஆட்கள், முஸ்லிம்கள், நம்முடைய சகோதரர்கள். ஆனா யாரை வெட்டினாங்க, அவருடைய தந்தையை. ஆனா என்ன செய்யறார், உடனடியாக அவர் மன்னிக்கிறார். என்ன சொல்லுகிறார், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டுமாக என்று சொல்லுகிறார். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவர் உருவா. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவர் உருவா. இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன். இவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, இப்படி சொன்னது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்றும் இது மாதிரியான கட்டத்திலும் அவர் சொன்னது, அவர் இறக்கின்ற வரை அதனுடைய பலன் இருந்து கொண்டே இருந்தது அவருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறார்.
அவ்வளவு ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விட்டார். இப்படி ஒரு நிலை. அப்ப இது நமக்கு எதை காட்டுகிறது? அதாவது விட்டு கொடுக்கணும். இது ஒரு ஒரு இக்கட்டான நிலையில நடந்த ஒரு சம்பவம். இது வேணும்னே அவங்க செய்யல. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், இது போன்ற சூழ்நிலையில இன்னைக்கு நாம இருந்தா கூட நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், அடிதடி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படித்தானே? இது போன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நாமளே என்ன செய்வோம், மல்லுக்கு கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருப்போம். நீயா நானான்னு பார்த்துருவோம் நின்றுகிட்டு இருப்போம். இப்படி பல்வேறு சம்பவங்கள் என்ன செய்யுது, நம்ம இடையே நடக்கத்தான் செய்கிறது, நாம பார்த்துத்தான் வருகிறோம். சரி, அதுபோல அல்லாஹ் நல்லோர்களை பற்றி சொல்லும் போது இந்த தன்மை அவர்களிடத்தில் இருக்கும். பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை, கோபத்தை விழுங்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நல்ல மனிதர்களிடத்துல இருக்கும் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ضர்ராயி வல் காதிமீனல் கய்ர் வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் இந்த நன்மக்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் போதும் கஷ்டத்தில் இருக்கும் போதும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். அவர்கள் தங்களுடைய கோபங்களை அடக்குவார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகைய நன்மக்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி சூரத்து ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துல 134வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், ஃபுதில் அஃப்வ, மன்னிக்கும் மனப்பாங்கை நீ மேற்கொள். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் போடக்கூடிய உத்தரவு என்ன? ஃபுதில் அஃப்வ, மன்னிக்கும் மனப்பான்மையை நீ எடுத்துக்கொள். வஅமுர் பில் உர்ஃப், நன்மையை நீ ஏவு. வஅரித் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களை விட்டு நீ ஒதுங்கி விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறார். இது சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துல இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், தர்மம் எந்த ஒரு செல்வத்தையும் குறைத்து விடுவது கிடையாது. தர்மம் என்பது செல்வத்தை மென்மேலும் அதிகரிக்க செய்யத்தான் செய்யும். அது செல்வத்தை என்ன செஞ்சாது, குறைச்சிடாது. நான் இவ்வளவு தர்மம் பண்ணிட்டேனே, என்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் குறைஞ்சு போச்ச என்று நீ நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களை ஆக்க மாட்டார். தர்மம் என்பது செல்வத்தை குறைத்து விடாது. நபிகள் நாயகத்தினுடைய வாக்குறுதி, வமா ஜாதல்லாஹு அபதன் பி அஃப்வி இல்லா இஸ்ஸா. எந்த ஒரு மனிதன் மன்னிக்கும் மனப்பாங்கை அதிகப்படுத்திக் கொள்கிறானோ அவருக்கு அல்லாஹ் இஸ்ஸை, கண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல வமா தவாதக அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. அப்போ மன்னிக்கும் மனப்பாங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறார். அதே போல பணிவை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதமும் அதற்குரிய மாதம் தான். ரமலான் மாதம் மன்னிக்கக்கூடிய மாதம், ரமலான் மாதம் விட்டு கொடுக்கக்கூடிய மாதம், நோன்பாளிகளுக்கு இதை பயிற்சியாக தரக்கூடிய ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். நோன்பு என்பது கேடயம், தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம். வைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களில் யாரேனும் நோன்பு நோற்றிருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் ஆபாசமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம். வலா யஸ்ஹப், சத்தமிட்டு பேச வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். வஇன் சாபஹு அஹதுன் அவ் காதல, உங்களில் யாரேனும் உங்களிடம் சண்டைக்கு வந்தால், இப்படி சொல்றாங்க, யாரேனும் உங்களிடம் சண்டைக்கு வந்தால் ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், இன்னி இம்ரவும் சாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லட்டும். சண்டைக்கு வரும்போது நீங்க எதிர்வினையாற்றக்கூடாது. கோபத்தை உங்களுக்கு ஆத்திரம் ஊட்டும் போது நீங்கள் எதிர்வினையாற்றக்கூடாது. பொறுமையா இருங்க, நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொறுமையை கற்றுத்தரக்கூடிய மாதம் தானே இந்த ரமலானுடைய மாதம். எனவே இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு நல்ல நல்ல பண்பாடுகளை என்ன செய்கிறது, அள்ளி அள்ளி நமக்கு வழங்குகிறது. எனவே இந்த மாதத்தை பயன்படுத்தி நம்மை, நம்முடைய நடத்தையை, நம்முடைய குணங்களை நாம் சீர்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக